நண்பன் படத்துக்கு முன்னாடி விஜய் சொன்னார் எனக்கு சங்கர் அவர்களுடைய ஒரு படத்தில் நடிக்கணும்னு. அதுக்கு தான் நண்பன் பண்ணார். நண்பன் ஆடியோ லான்ச்சில் விஜய் சொல்லியிருப்பார் அவருடைய டெம்ப்ளேட்டில் ஒரு படம் பண்ணோம் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் அதெல்லாம் சாத்தியமே கிடையாது. விஜயாலே அப்படி பண்ண முடியாது. அந்த டெம்ப்ளேட் தாங்க இந்த படமும். அந்த டெம்ப்ளேட்ல வந்துட்டு பண்ணணும்னு விஜய் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு அந்த டெம்ப்ளேட்டே அவுடேட் ஆயிடுச்சு. ஏன்னா என்ன காரணம் அப்படின்னா இன்னைக்கு அரசியலும் இல்ல, அரசியல் புரிதலும் இல்ல. இதையெல்லாம் தாண்டி சங்கர் பண்றது வந்துட்டு ஒரு எலைட் பாலிடிக்ஸ். இன்னைக்கு யாருமே பாலிடிக்ஸை எலைட்டா யோசிக்கிறது இல்லை, ஆனா மக்கள் எலைட்டா இருக்காங்க. ஸோ இந்த வேறுபாடு வந்துருச்சு. ஒரு டைமில் வந்துட்டுங்க மக்கள் எலைட்டாலாம் இல்லை, ஆனால் பாலிடிக்ஸ் வந்துட்டு எலைட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும், இந்த முதல்வன் மாதிரிலாம் நம்ம நாடு மாறும் நல்லா இருக்குங்கிற மாதிரியான ஒரு புரிதல்லாம் ஒரு டைமில் இருந்தது, ஆசையெல்லாம் இருந்தது. இன்னைக்கு மக்களே வந்துட்டு எலைட்டாக சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்துட்டு ரொம்ப அதாவது வந்துட்டு எப்படின்னா அரசியல் புரிதல் இல்லாத, அரசியலை வந்துட்டு பெருசாக பார்க்காத நடிகர்கள் வந்தும் நம்மளை ஆளலாம்ங்கிற அந்த எண்ணத்தோடவே இருக்கக்கூடிய ஒரு நிலை தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கு. அப்படி இருக்கும்போது அரசியலும் சரி, அரசியல் சார்ந்த ஒரு விஷயமும் சரி தமிழ்நாட்டிலையும் இல்லை, இந்தியாவிலையும் இல்லை. அப்படின்னும் போது சங்கர் அவர்கள் வந்து இதுக்கப்புறமாவது வந்து இந்த அரசியல் சார்ந்த படங்கள் எல்லாம் ஒரு மூட்டை கட்டி வச்சுட்டு, ஏன்னா எப்போ சிஸ்டம் சரியில்லையோ அப்போதான் அரசியல் படம் எடுக்கணும், எப்போ சிஸ்டமே இல்லையோ அப்போ அரசியல் படம் எடுக்கக்கூடாது. சங்கர் இப்போ வந்துட்டு அந்த மாதிரி டைம்ல தான் அரசியல் படம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஏன்னா இப்போ இங்கே சிஸ்டமே சரியில்லை. ரஜினி சார் சொன்னார் இல்லையா, சிஸ்டம் சரியில்லைன்னு. இப்போ சிஸ்டமே இல்லை.